ஒரு நிமிஷம் இருங்க. கிளம்பிய எடப்பாடியை நிறுத்தி அமித்ஷா கொடுத்த வார்னிங். ஸ்டன் ஆகிட்டாராமே. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள். இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் நடைபெற்ற சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவில் இருந்து சில உறுப்பினர்களும் மூத்த தலைவர்களும் ஆளும் திமுகவிற்கு மாற வாய்ப்புள்ளது என்று அமித்ஷா இபிஎஸ்ஸிடம் தெரிவித்ததாக அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த விவகாரத்தை இபிஎஸ் தீவிரமாக எடுத்துக்கொண்டு இதுபோன்ற அரசியல் இழப்புகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இந்த ஒரு நேரடி சந்திப்பு அரசியல் அரங்கில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இரு கட்சிகளுக்கும் இது ஒரு முக்கியமான காலகட்டம். கடந்த சில நாட்களாகவே மீண்டும் அதிமுக உட்கட்சி பூசல்களாலும் வலுவான தலைமை இல்லாததாலும் சவால்களை சந்தித்து வருகிறது. மறுபுறம் தமிழகத்தில் தங்கள் தளத்தை விரிவாக்க பாஜக முயற்சிக்கிறது. ஆனால் அதிமுகவுடனான அதன் கூட்டணி சுமூகமாக இருந்ததில்லை. எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியே செல்லும் முன் கொஞ்சம் இருங்கள் என்று கூறிவிட்டு அதன்பின் உங்கள் கட்சியை விட்டு சிலர் போக போறாங்க, கவனமாய் இருங்க என்று அமித்ஷா கூறியதா தெரிகிறது. இதை கேட்டதும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டன் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது. அமித்ஷா தனது எச்சரிக்கையில் மிக தீவிரமாக இருந்ததாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிருப்தியுள்ள சில அதிமுக தலைவர்களை திமுக தீவிரமாக அணுகி வருவதாகவும் அவர்கள் கட்சி மாறினால் எதிர்வரும் தேர்தல்களில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் அவர் இபிஎஸ்ஸிடம் கூறியுள்ளார். இபிஎஸ் தனது கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைத்து அதிருப்திகளை சமாதானப்படுத்தி கட்சி ஒற்றுமையுடன் இருப்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளி விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நிர்வாகிகள் கட்சி மாறுவது வழக்கமான நிகழ்வு. வெற்றி பெறக்கூடிய கட்சியிலும் பெரும்பாலும் ஆளுங்கட்சியிலும் இணைவது பொதுவான போக்கு. திமுக வட்டாரங்கள் தரும் தகவலின்படி அந்த முக்கிய புள்ளி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்றும் சிலர் அவர் சென்னையை சேர்ந்தவர் என்றும் கூறுகின்றனர். அவர் மீது சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. சுமார் 5000 பேருடன் இணைந்து அவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என தெரிகிறது. அவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவின் அடித்தளம் பெரிய அளவில் ஆட்டம் காணும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான நிகழ்வுதான் என்றாலும் இது கட்சிகளின் பலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதிமுகவை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகர் திமுகவில் இணைவதற்கான காரணம் குறித்து பல்வேறு யூகங்கள் பரவி வருகின்றன. கட்சியின் கொள்கைகள் மீதான அதிருப்தி, பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் எதிர்ப்பு, பதவி கிடைக்காத விரக்தி, நிலுவையில் உள்ள வழக்குகள் உள்ளிட்ட பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இந்த நிகழ்வுகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.